ராமதாஸ் அவர்கள் தான் பாமக அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஏன் எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு வந்து கூட்டணியில இடம் கொடுத்திருக்காரு? டாக்டர் ஐயா தான் பாமக என்று நான் மட்டும் சொல்லலைங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் சொல்லுகிறார்கள், ஒட்டுமொத்தமாக பாட்டாளி வர்க்கமும் சொல்லுகிறது. மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அவர் வந்து என்ன அழுத்தத்தில் இந்த மாதிரி செஞ்சாருன்னு தெரியல. அதை நீங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களோட தான் கேட்கணும். ஆனால் உறுதியாக அன்புமணி அவர்கள் கூட கூட்டு வைக்கிறவங்க ஏமாற போகிறாங்க. எங்களுடைய நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அழுத்தி சொல்கிறேன், 5.8% வாக்குகள் என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் யாருக்கு போட சொல்கிறாரோ அவருக்கு தான் போட போகிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேங்க, நான் இருக்கிறேன் பொறுப்பாளர், இப்போ இவர் லட்சுமணன் இருக்கிறாரு, இவர் மாவட்ட தலைவர், இவர் வந்து லட்சங்களை பார்த்தவர், இவர்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் கட்சி போயிடறாரு போகிறாங்க. இந்த மாதிரி கூலிக்கு மாரடிக்கும் கூட்டம் அங்கே கோலோச்சி கொண்டிருக்கிறது. உண்மையான தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் மற்ற ஐயா பின்ன இருக்கிறாங்க. இங்கே எவனோ BMW பென்ஸ் காரில் வரவங்க யாரும் எங்கிட்ட இல்லை. எங்கிட்ட வரவங்களும் அதிகபட்சம் ஃபார்ச்சுனர் காரில் வரக்கூடிய ஆளுங்க தான். ஒரு 30-40 லட்சம், அது செகண்டில் வாங்கினது தான். அந்த கூடத்தில் எல்லாமே BMW பென்ஸ், ஆடி அந்த மாதிரி. அன்புமணியோடு கூட்டணி வைப்பவர்கள் ஏமாற போகிறார்கள். நிச்சயமா ஏமாற போறாங்க. அப்போ நீங்க வந்து எடப்பாடி கூட சேர மாட்டீங்க, அப்படிதானே? அது வந்து ஐயா தான் முடிவு பண்ணுவாங்க. இல்ல அப்போ அவங்க ஏமாந்துருவாங்கல்ல சார். ஐயா முடிவு செய்வார். கூட்டணி என்பது நீங்க எத்தனை முறை கேட்டாலும் இன்னும் மிக 2-3 நாட்களிலே மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார் கூட்டணி யாரோடு என்று. நான் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகள் மருத்துவர் ஐயா கிட்ட தான் இருக்குது. ஏங்க நான் கேட்குறேன், பெத்த தந்தையை மதிக்காத மகனை இந்த நாடு மன்னிக்குமா, ஆதரிக்குமா? நீ சொல்லுங்க. 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்க எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மாவோடு இணைந்து ஒரு மகனை பல கனவுகளோடு டாக்டருக்கு படிக்க வச்சார், பல கனவுகளோடு மந்திரி ஆக்கிறாரு, நாடாளுமன்ற உறுப்பினராக ஓட்டே கேட்காம எந்த வித உழைப்பும் இல்லாமல் டால்பின் ஷோவை பார்த்துக்கிட்டு இருந்தவரை மத்திய மந்திரி ஆகிறாரு, பாட்டாளி மக்கள் தலைவர் ஆகிறாரு. 46 ஆண்டுகள் எல்லா சிறையும் கண்டவர் மருத்துவர் ஐயா. அவருக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிற உங்களை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்களா? நிச்சயமாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் அவங்கள தானே அங்கீகரிச்சிருக்கு. மாம்பழம் காலம் பதில் சொல்லும். தேர்தல் ஆணையம் என்பது நீதிமன்றத்திலே சொல்லிவிட்டது, தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அங்கீகரிக்கப்படாத கட்சி, அவங்க உள்விவகாரத்தில் நான் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் அவமதிப்பு வந்து கூட்டணியில சேர்ந்தது நீதிமன்ற அவமதிப்புன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. ஆமா, அப்படிங்கும்போது சட்டவிரோதம், அப்படிங்கும்போது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா கூட்டணி தொடர்பா? அதுதான் சட்டவர்களோடு ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். மிக விரைவிலே நல்ல முடிவு எடுக்கப்படும். சார், சப்போஸ் எடப்பாடியோட வந்து ஐயா கூட்டணி வைக்கிறாரு, அப்ப நீங்க அன்புமணி ஏத்திட்டீங்களா? ஏங்க நான் தான் சொல்றேமே, எங்களை பொறுத்தவரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறார். முதல்ல கூட பத்திரிகையில் நாங்கள் வந்து கூட்டுக்கு வரமாட்டேங்கிற மாட்டேன்னு சொன்ன மாதிரிலாம் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. நாங்கள் எப்பவுமே அந்த மாதிரி சொல்லலை. மருத்துவர் ஐயா அவர்கள் எதை சொல்லுகிறாரோ அதை கேட்கும் கூட்டம், அதை கேட்கும் தொண்டர்களை கொண்ட உண்மையான பாட்டாளி மக்கள் இங்கே இருக்கிறோம். தைலாபுரத்தை தலைமையாக இணைந்த பாமக தானே பலமுள்ள பாமகவா இருக்கும். அதை மருத்துவர் ஐயா தான் முடிவு செய்வார். துரோகம் செய்தவர் ஐயா துரோகம் செய்யல, ஐயாவுடைய மகனாக பிறந்தார் என்பதற்காக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவர்தான் தன்னுடைய தந்தைக்கு துரோகம் செய்திருக்கிறார்.